The next topic of this unit is graph traversal. This is one of the most important topic of the fourth unit, that is graph traversal or types of graphs. You may expect this question most probably in part B. So it is very similar to that of tree traversal, that is visit all the nodes in the graph exactly once. இதே tree traversal பார்த்தீங்கன்னா the same definition, visit all the nodes in the tree exactly once னு பார்த்திருப்போம். இதில் there are two types are there, one is DFS, another one is BFS. D stands for depth, B stands for breadth. Depth first search, breadth first search. We will see one by one. Generally depth first search na enna, once a possible path is found, continue the search until the end of the path. Similarly, breadth first search na, start several paths at a time and advance in each one step at a time. If you imagine this is my graph, இதில் what is BFS, what is DFS அப்படின்னா, depth first, from the name you can understand something. டெப்த்னா என்னென்னா, இப்போ ஒரு நோட்லேருந்து ஆரம்பித்து அதனோட டெப்த்து வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபர்தராக இதை ப்ரொசீட் பண்ண முடியலை அப்படின்னா மறுபடியும் வந்து நான் மற்ற நோடை விசிட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் டெப்த் ஃபஸ்ட். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், ஒன்ஸ் எ பாசிபிள் பாத் இஸ் ஃபவுண்ட், கண்டினியூ த சர்ச் அன்டில் த எண்ட் ஆஃப் த பாத் வர வரைக்கும் நீ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பாசிபிள் பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் முடிகிற வரைக்கும். ஒன்ஸ் அது முடியும் போது எல்லானோடையும் விசிட் பண்ணலைன்னா மறுபடியும் பேக் ட்ராக் பண்ணி வேறு ஏதாவது பாசிபிள் நோட்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணணும். இதே பிரெத் ஃபர்ஸ்ட், ஃப்ரம் த நேம் யூ கேன் கெஸ் சம்திங். பிரெத்னா என்ன, வைடர், அதாவது எல்லா செவரல் பாத்ஸ் அட் எ டைம், ஒரே டைமில் செவரல் பாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அட்வான்ஸ் இன் ஈச் ஒன் ஸ்டெப் அட் எ டைம். இப்போ என்னென்னா முதல்ல இதை பார்க்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் விசிட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை விசிட். இது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது தெரியுது இட் இஸ் அ பிரெத். இதே வந்து இது இட் இஸ் டெப்த். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். நவ் தீஸ் ஆர் ஆல் த சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த நோடு. இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸில் இந்த நோடு வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ 1 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ ரெடி ஸ்டேட் அப்படிங்கிறாங்க, 2 அப்படின்னா இட் இஸ் அ வெயிட்டிங் ஸ்டேட், 3ங்கிறது ப்ராசஸ் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் வந்து ஆஃப் த நோடை வந்து ரெடி. அதே வெயிட்டிங் ஸ்டேட்னா என்னென்னா, ஒன்ஸ் அதை நான் க்யூவில் ப்ளேஸ் பண்ணிட்டேன், க்யூ அல்லது ஸ்டாக்கில் ப்ளேஸ் பண்ணிட்டேன், பட் இன்னும் ப்ராசஸ் ஆகலை. ஒன்ஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராசஸ்டு ஸ்டேட். இது உங்களுக்கு என்னென்னா அல்காரிதத்தில் பெட்டராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னால் என்னென்னா, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் இஸ் எ கிராஃப் சர்ச் அல்காரிதம் that begins at the root node and explores all the neighboring nodes. இந்த எக்ஸ்ப்ளோர்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நோடையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபர்தராக மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஆல் த நெய்பரிங் நோட்ஸும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரூட் நோடு எடுத்தால் ரூட் நோட நெய்பரிங் நோடு எல்லாத்தையும் நான் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தென் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் நியரஸ்ட் நோட்ஸ், இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒவ்வொரு நோடையும் எடுத்து ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம் த சேம் ஆப்ரேஷன். The algorithm explores their unexplored neighbor nodes and so on until it finds the goal. கோலுங்கிறது என்ன, visit all the nodes of the entire graph exactly once. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இதில் முக்கியமாக என்னென்னா, பிஎஃப்எஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் க்யூ. பிஎஃப்எஸில் நம்ம க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். இதே டிஎஃப்எஸில் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்யூவோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பிஎஃப்எஸ், ஸ்டாக்கோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் டிஎஃப்எஸ். ஸோ இப்போ நீ இந்த மாதிரி ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணணும். இது என்ன டைப் ஆஃப் கிராஃப், இட் இஸ் அன் டைரக்டட் கிராஃப். ஒவ்வொரு எட்ஜ்லையும் பாருங்கள் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, டைரக்டட் கிராஃப். ஸோ இப்போ பிஎஃப்எஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி தேர் இஸ் எ க்யூ. நமக்கு க்யூவை பற்றி எல்லாம் தெரியும். க்யூவில் ரியர்னால் என்ன, ஃப்ரண்ட்னா என்ன, ஃப்ரண்ட்டுங்கிறது இன்சர்ஷன் எண்டு, ரியருங்கிறது டெலிஷன் எண்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் நோடு ஏ அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எதை வேணால் ஸ்டார்ட் நோடாக எடுத்துக்கலாம். கொஸ்டினில் இதுதான் ஸ்டார்ட் நோட் சொல்லலைன்னா இட் இஸ் யுவர் சாய்ஸ், யூ கேன் சூஸ் எனி திங். பட் ப்ரிஃபரபிளி என்ன பண்ணுறீங்கன்னா, ஏபிசிடின்னு கொடுத்துருந்தோம், ஆல்ஃபபெட்டிக்கலி எது ஃபஸ்ட்டு லெட்டரோ அதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த நோடோட வேல்யூலாம் வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஸ்டார்டிங் வேல்யூ, இப்போ சப்போஸ் 0 1 2 3 4 5 6 அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருந்தாங்கன்னா 0வை ஸ்டார்ட் நோடாக எடுத்துக்கோ. எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா, இல்லை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் அந்த நோட்டில் தான் சூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த ப்ராப்ளத்தில் தான் என்னோடய ஸ்டார்டிங் நோட்னு சொல்லியிருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கொஸ்டினை தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு தென் ஆன்சர்.
இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏவை என்ன பண்ணால் முதல்ல வந்து என்கியூ க்யூவில் இன்சர்ட் பண்ணுறோம் ஏவை. இது வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதே மாதிரி தான் டிஎஃப்எஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரூட் நோடு ஃபஸ்ட்டு நோடை எப்பயுமே வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிட்டு தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்லேருந்து மீதி எல்லாமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். என்னென்னா க்யூவிலேருந்து ஒன்றை டிக்யூ பண்ணணும், டிக்யூ பண்ணிட்டு அதனோட அட்ஜசண்ட்டை மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் என்கியூ பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ரிப்பீட்டடாக நடக்க போகுது. டிக்யூ ஃப்ரம் த க்யூ அண்ட் என்கியூ த அட்ஜசண்ட், தென் டிக்யூ என்கியூ, டிக்யூ என்கியூ. இந்த டிக்யூ என்கியூ திரும்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த க்யூ பிகம் எம்டி. அப்போ என்ன எப்படி விசிட் ஆகிருக்குதோ தட் இஸ் மை ஆன்சர். இப்போ பாருங்கள் டிக்யூ, இப்போ நான் இதில் டிக்யூ பண்ணேன், இந்த க்யூவில் என்ன இருக்குது, ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ தான் டிக்யூ ஆக போகுது. ஏவை டிக்யூ பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், என்கியூ பண்ணணும். எதை என்கியூ பண்ணணும், ஏக்கு எதெல்லாம் அட்ஜசண்ட்டு, ஏவோட அட்ஜசண்ட்டு பி மட்டும்தான் அட்ஜசன்ட். ஏவோட பி கனெக்ட் ஆகிருக்கு, டி கனெக்ட் ஆகிருக்கு, சி கனெக்ட் ஆகிருந்தாலும் பட் எட்ஜஸ் எல்லாமே இருக்குது. பட் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு ஏலேருந்து பி மட்டும்தான். இது வந்து டி தான் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, சி தான் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு. பட் ஏ இஸ் நாட் கனெக்டட் வித் டி, ஏ இஸ் நாட் கனெக்டட் வித் சி. ஸோ டைரக்டட் எட்ஜில் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஏவோட கனெக்ட் ஆகிருக்குது பி மட்டும்தான். ஸோ அப்போ பியை தான் நான் என்கியூ பண்ணணும். அப்போ ஏவை நான் டிக்யூ பண்ணிட்டா டி வெளியே வந்துடும். இப்போ பி உள்ளே போயிடுச்சு. இப்போ வாட் இஸ் மை பாத் அப்படின்னா ஏ இஸ் மை பாத். எதை நான் டிக்யூ பண்ணுறனோ தட் இஸ் மை ஆன்சர். ஸோ நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன், டிக்யூ பண்ண போகிறேன், என்கியூ பண்ண போகிறேன். டிக்யூ பண்ணுறதை என்னோடய பாத்தில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை திரும்ப செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா we can finally get the BFS of the entire graph. இப்போ வாட் நெக்ஸ்ட், இப்போ எதை டிக்யூ ஆகும், கிராஃபில் ஒரே ஒரு நோடு பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் டிக்யூ ஆக போகுது. அதை பியை டிக்யூ பண்ணால் அதனோட அட்ஜசன்ட் எதெல்லாம் அட்ஜசன்ட்டு, பிக்கு டியும் அதனோட அட்ஜசன்ட்டு, சியும் அதனோட அட்ஜசன்ட், ரெண்டுமே அதுக்கு அட்ஜசன்ட் தான். மீதி எதுவுமே அட்ஜசன்ட் கிடையாது. அதிலிருந்து எங்கெங்கே எட்ஜஸ்லாம் போதோ அதை தான் அட்ஜசன்ட் சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு என்கியூ சி அண்ட் டி. இதில் என்ன சார், டியும் கரண்ட்டாக இருக்குது, சியும் கரண்ட்டாக இருக்குது. டிசி என்கியூ பண்ணுமா இல்லை சிடி என்கியூ பண்ணுமானா தட் இஸ் அப் டு யூ. ஒன்ஸ் அகைன் டிசியும் என்கியூ பண்ணலாம் அல்லது சிடியும் என்கியூ பண்ணலாம். எந்த ஆர்டரில் வேணால் என்கியூ பண்ணுங்கள். பட் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது ப்ரிஃபரபிளி யூ கோ ஃபார் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ சிடி. அப்போ சியும் டியும் என்கியூ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்கியூ ஆயிடுச்சு. இப்போ டிக்யூ பண்ணது என்ன, பி தான் என்னோடய ஆன்சர். இப்போ வாட் நெக்ஸ்ட், சி வில் பி டிக்யூ. ஏன் சி டிக்யூ, அது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். எது ஃபஸ்ட்டு உள்ளே வந்துச்சோ அதனால ஃபஸ்ட்டு டெலீட் ஆகும். சியை வந்து நான் டிக்யூ பண்ணிட்டா சியோட அட்ஜசண்ட்டை நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு என்கியூ பண்ணணும். ஸோ இப்போ சியோட அட்ஜசன்ட் என்ன, சிக்கு இருக்கிற ஒரே அட்ஜசன்ட் ஏ மட்டும்தான். பட் ஏங்கிறதும் ஆல்ரெடி நான் விசிட் பண்ணிட்டதுனால ஒன்ஸ் அகெயின் அதை நான் வந்து என்கியூ பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அப்போ நத்திங் டு ஆட் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அப்போ இதில் டிக்யூ பண்ணியிருக்கு சியா. ஸோ வாட் இஸ் மை நெக்ஸ்ட் விசிட்டட் நோட், சி இஸ் மை நெக்ஸ்ட் விசிட்டட் நோட். தென் வாட், டிக்யூ என்கியூ. டிக்யூ பண்ணுறதுக்கு இப்போ என்ன இருக்குது, டி மட்டும்தான் ஒரே ஒரு எலிமெண்ட் விச் இஸ் அவைலபிள் இன் கியூ. ஸோ டிக்யூ டி, டியை நான் டிக்யூ பண்ணுறேன். டியை டிக்யூ பண்ணுறதுனால என்ன பண்ணணும், டியோட அட்ஜசண்ட்டை என்கியூ பண்ணணும். ஸோ டியோட அட்ஜசண்ட் இப்போ என்ன, டிக்கு அட்ஜசண்ட் மொத்தம் ஜியும் அதனோட அட்ஜசண்ட்டு, ஏவும் அதனோட அட்ஜசண்ட். பட் ஏங்கிறது ஆல்ரெடி விசிட்டடுங்கனால we don't go for A, only G is going to be NQ. அப்போ டிக்யூ பண்ணது தான் என்னோட நெக்ஸ்ட் பாத், நெக்ஸ்ட் விசிட்டட் நோட். அப்படிங்கிறப்ப டி இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு எதை டிக்யூ பண்ணுவோம், ஜி தான் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, அது டிக்யூ ஆகும். ஜி இஸ் டிக்யூட். ஸோ ஜியை டிக்யூ பண்ண அதனோட அட்ஜசன்ட் என்ன, எஃப் தான் அதனோட ஒரே ஒரு அட்ஜசன்ட். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி என்கியூ இன்டு த கியூ. அப்போ டிக்யூ பண்ணது ஜிங்கிறப்ப வாட் இஸ் மை நெக்ஸ்ட் நோட், ஜி இஸ் மை நெக்ஸ்ட் நோட். வாட் நெக்ஸ்ட், டிக்யூ எஃப், பிகாஸ் எஃப் தான் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது. எஃப்பை நான் டிக்யூ பண்ணுறேன். எஃப்பை நான் டிக்யூ பண்ணும்போது வாட் இஸ் த அட்ஜசன்ட் நோட், இ இஸ் மை அட்ஜசன்ட். ஸோ எஃப்பை நான் டிக்யூ பண்ணிட்டு இயை நான் என்கியூ பண்ணிடுறேன். ஸோ இ இஸ் இன் மை கியூ ஆஸ் ஆஃப் நவ். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் விசிட்டட் நோட், எஃப் இஸ் த next visited node. Then what next, dq e, e dq பண்ணதுக்கப்புறம் is there any new node to explore, no, because இதனோட adjacent g வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. no further exploration is necessary.
So my answer is E is my answer. So this is one of the answer for BFS. A, B, C, D, G, F, ங்கிறது one of the solution தானே ஒழிய this is not the only solution. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, B வந்து நான் இந்த இடத்துல டிக்யூ பண்ணிட்டு பியோட அட்ஜசன்ட் சிடின்னு சொல்கிறேன். சிடியில் வந்து நான் சி முதல்ல அடுத்தது டிஏ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை டிஏ முதல்ல இன்சர்ட் பண்ணிட்டு சியை அடுத்ததாக இன்சர்ட் பண்ணால் என்னோட this order may change. Okay, அதனால் வந்து this is not the only one answer because it has n number of solutions. So அதனால் you don't bother about the solution of others. Your answer may be correct. But இந்த சீக்வன்ஸ் ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பிஎஃப்எஸ் அப்படின்னாவே க்யூங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிஎஃப்எஸ் இஸ் ஆல்வேஸ் we can implemented with queue data structure. So இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இது this is my directed graph. What is the BFS? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து I can start from ஏன்னு வச்சுக்குவோம். ஏ தான் என்னோடய ரூட் நோடு. அப்போ ஏ இஸ் மை ஆன்சர். ஏலேருந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் விசிட் ஆகுது? பிசிடி. ஸோ ஏவை நான் டிக்யூ பண்ணிவிட்டு பிசிடியை நான் என்கியூ பண்ணுவேன். ஸோ பிசிடி 3 என்கியூ பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? பி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இல்லையா? பிசிடி உள்ளே இருக்குது அப்படின்னா எது முதல்ல வெளியே வரும்? பி. பியோட அட்ஜசன்ட் இப்போ என்ன? பிக்கு இருக்கிற ஒரே அட்ஜசன்ட் வந்து இ மட்டும்தான். ஸோ அப்போ இ வில் பி இன்சர்ட்டட். நெக்ஸ்ட்டு சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் அட்ஜசன்ட் டு சி? இஸ் தர் எனி நியூ நோட் விச் இஸ் அட்ஜசன்ட் டு சி? எஸ், ஜி இஸ் அட்ஜசன்ட். ஸோ ஜி இஸ் மை ஆன்சர். நவ் நெக்ஸ்ட் நான் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்? டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். டி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இஸ் தர் எனி நியூ அட்ஜசன்ட்? டிக்கு வந்து சியும் அட்ஜசன்ட், ஜியும் அட்ஜசன்ட். பட் சியும் ஜியும் ஆல்ரெடி நான் க்யூவில் கொண்டு வந்ததுனால தெர் இஸ் நோ நியூ நோட் டு எக்ஸ்ப்ளோர். அடுத்தது இ. இக்கு அட்ஜசன்ட் என்ன? எஃப்பும் அதனோட அட்ஜசன்ட்டு, வேறு எதுவும் அட்ஜசன்ட் கிடையாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃப். அடுத்தது ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் அட்ஜசன்ட்? எஃப்பும் அட்ஜசன்ட் தான், ஐயும் அட்ஜசன்ட், பட் ஹெச்சும் அட்ஜசன்ட். பட் எஃப் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, பட் ஹெச்சும் ஐயும் நான் இன்னும் விசிட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெச் தென் ஐ. அடுத்தது எஃப்ஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எஃப்க்கு தெர் இஸ் நோ நியூ நோட் டு எக்ஸ்ப்ளோர், ஹெச்சுக்கும் தெர் இஸ் நோ நியூ நோட், ஐக்கும் தெர் இஸ் நோ நியூ நோட். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ஆன்சர் பிகாஸ் ஆல் 9 நோட்ஸ் ஆர் விசிட்டட். இதில் மொத்தம் 9 நோடு தான் இருக்குது, 9 நோடு நான் விசிட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துலேயே ஹெச் இஸ் த ஸ்டார்டிங் நோட் அப்படின்னு கொடுத்துருந்தா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெச். அப்போ ஹெச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஹெச்சிலேருந்து பார்க்கும்போது வாட் இஸ் அட்ஜசன்ட் டு ஹெச்? இ அதனோட அட்ஜசன்ட், ஐயும் அதனோட அட்ஜசன்ட், 2 தான் அட்ஜசன்ட். ஸோ அப்போ வாட் நெக்ஸ்ட்? இ அண்ட் ஐ. அடுத்து நான் இயை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இயை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் அட்ஜசன்ட் டு இ? சி அண்ட் எஃப். ஸோ அப்போ சி அண்ட் எஃப். அடுத்தது நான் ஐயை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஐயை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் அட்ஜசன்ட்? எஃப். எஃப் வந்து ஆல்ரெடி விசிட்டட், ஸோ விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு சி. சிக்கு எதெல்லாம் அட்ஜசன்ட்? பியும் அட்ஜசன்ட், ஜியும் அட்ஜசன்ட். பி, ஜி இந்த ரெண்டுமே வந்து இன்னும் உள்ளே வரல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பி, அடுத்தது வந்து ஜி. அடுத்தது எஃப்ஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எஃப்ஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இஸ் தர் எனி நியூ நோட்? எஃப்க்கு என்னென்ன அட்ஜசன்ட் இருக்குது? சி ஒரு அட்ஜசன்ட், சி அட்ஜசன்ட், ஹெச் அட்ஜசன்ட். பட் சியும் ஹெச்சும் ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ நோ ஃபர்தர் எக்ஸ்ப்ளோரேஷன். அடுத்தது பி. பிக்கு வாட் நெக்ஸ்ட்? பியோட வந்து இ மட்டும்தான் ஒரே ஒரு அட்ஜசன்ட் நோட், இ வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. அடுத்தது ஜி. ஜிக்கு இஸ் தர் எனி நோட் நியூ நோட் டு எக்ஸ்ப்ளோர்? ஜியோட அட்ஜசன்ட் வந்து எஃப்பும் ஐ மட்டும்தான். எஃப்பும் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, ஐயும் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் எண்டு. அப்போ ஹெச்சிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணால் ஐ கேன் ட்ராவல் ஒன்லி தீஸ் 7 நோட்ஸை மட்டும் தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் கொஸ்டின் கொடுத்துட்டா இருக்கிற எல்லா நோடும் கண்டிப்பாக விசிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் ஒன்லி ஃபியூ நோட்ஸ் கேன் பி விசிட்டட் ஃப்ரம் த கிவன் கிராஃப். இது ஞாபகத்தில் வச்சுங்க. ஸ்டார்ட் நோட் எதுங்கிறது வெரி வெரி கேர்ஃபுல். கொஸ்டினில் கொடுத்துட்டா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒன்லி ஃப்ரம் தட் நோட். கொடுக்கலைன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனி நோட். ப்ரிஃபரபிளி யூ கோ ஃபார் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர். ஸோ சிமிலர்லி திஸ் இஸ் த அல்காரிதம் ஃபார் பிஎஃப்எஸ். நான் இப்போ சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் உனக்கு ஈஸியாக புரியும். இனிஷியலி வந்து இட் இஸ் எ ஸ்டேட்டஸ் ஒன் செட் ரெடி ஸ்டேட்டில் தான் எல்லாமே இருக்குது.
முதல்ல எடுத்தோடனே ஸ்டார்டிங் நோட நான் என்க்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், க்யூ எம்டி ஆகிற வரைக்கும் இந்த 2 ப்ராசஸ் செய்யணும். என்ன பண்ணணும், டிக்யூ பண்ணணும், என்க்யூ பண்ணணும். இதை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா we can get the solution. Now we go for depth first search, DFS. Depth first search algorithm progress by a starting node of G and thus going deeper and deeper. This is a very very important term. Depth first search பொறுத்த வரைக்கும் deeper and deeper நீ விசிட் பண்ணிட்டே இருக்கணும் until a goal node is found or until a node that has no children is encountered. இது deeper and deeper பண்ணிட்டே இருக்கணும். எது வரைக்கும் போகணும், ஒன்று கோலை ரீச் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணணும், no children to explore அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். When the dead end is reached, the algorithm backtrack returning to the most recent node that has not been completely explored. அதாவது ஒருவேளை டெட் எண்டுக்கு போயிடுது அப்படின்னா, ஒருவேளை இன்னும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கலங்கிறப்ப பேக் ட்ராக் பண்ணி வேறு ஏதாவது ரீசன்ட் நோட்ஸை வந்து விசிட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். திஸ் இஸ் DFS. Now we see the example. DFSக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்டாக் தான் நான் யூஸ் பண்ணணும். ஸ்டாக் இஸ் த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு இம்ப்ளிமெண்ட் தி DFS. ஸ்டாக்கோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் DFS. இப்போ சேம் கிராஃப் நான் எடுத்துக்கிறேன். ஏ தான் என்னோடய ஸ்டார்ட் நோட். இப்போ ஸ்டாக்கில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஸ்டாக். இனிஷியலி வந்து ரூட் நோட நான் ஸ்டாக்கில் புஷ் பண்ணியாச்சு. ஸோ முன்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அங்கே என்ன பண்ணோம், என்க்யூ ரூட் நோட என்க்யூ பண்ணிவிட்டு ஃபர்தராக டிக்யூ என்க்யூ டிக்யூ என்க்யூ டிக்யூ என்க்யூன்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ரூட் நோட புஷ் பண்ணிடணும். ஃபர்தராக வந்து பாப் புஷ் பாப் புஷ் பாப் புஷ் இதை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா we can get the answer. வெரி வெரி சிம்பிள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்போ பாப் பண்ணால் எது பாப் ஆகும், இப்போ ஸ்டாக்கில் ஏ மட்டும்தான் இருக்குது, கண்டிப்பாக அதுதான் பாப் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ அப்போ ஏ தான் ஃபஸ்ட்டு பாப் ஆகும். ஸோ பாப் ஏவை பாப் பண்ணும்போது ஏவோட அட்ஜஷன்லாம் புஷ் பண்ணணும். ஏவோட அட்ஜஷன் என்ன, முன்ன சொன்ன மாதிரி பி மட்டும்தான் அதனோட அட்ஜஷன், அது புஷ் ஆயிரும். ஸோ பாப் பண்ணுறது தான் எனக்கு ஆன்சர். ஏ இஸ் மை ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், பியை வந்து பாப் பண்ணணும். பியை பாப் பண்ணும்போது எதெல்லாம் அட்ஜசன், சியும் டியும் அதனோட அட்ஜசன். ஸோ பியை நான் பாப் பண்ணிட்டேன், அதாவது பி வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நான் புஷ் பண்ணும்போது எதை புஷ் பண்ணணும், சியும் டியும் புஷ் பண்ணணும். ஸோ அப்போ சியும் அதுக்கப்புறம் டியை புஷ் பண்ணியாச்சு. இப்போ வாட் இஸ் மை ஆன்சர், பி இஸ் த நெக்ஸ்ட் நோட் விசிட்டட். இப்போ நான் பாப் பண்ணணும். இதில் எது பாப் ஆகும், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், டி தான் ஃபஸ்ட்டு பாப் ஆகும். ஸோ பாப் டி. டியோட அட்ஜசன் என்ன, ஜி இஸ் த ஒன்லி அட்ஜசன் நோட். ஸோ அப்போ டி வந்து வெளியே வந்துடும். ஸோ டி இஸ் பாப்ட் அவுட் அண்ட் ஜி இஸ் இன்சர்ட்டட். நவ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் நோட், டி இஸ் மை ஆன்சர். வாட் நெக்ஸ்ட், இப்போ நான் எதை பாப் பண்ண முடியும் என்னோடய ஸ்டாக்கில், ஜி இஸ் த லாஸ்ட் டாப் மோஸ்ட் எலிமெண்ட் தட் கேன் பி பாப்ட் அவுட். ஸோ அப்போ பாப் ஜி. ஜியை பாப் பண்ணும்போது வாட் இஸ் மை ஆன்சர், எஃப் இஸ் த நோட் விச் இஸ் அட்ஜசன்ட் டு ஜி. ஸோ அப்போ ஜியை பாப் பண்ணதுக்கப்புறம் எஃப்னு ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. எஃப் இஸ் கெட்டிங் இன்சர்ட்டட். அப்போ வாட் இஸ் மை சொல்யூஷன், ஜி இஸ் மை சொல்யூஷன். தென் இப்போ எது பாப் ஆகும், எஃப் பாப் ஆகும். எஃப் பாப் ஆனோடனே அதனோட அட்ஜசன் இ, அது புஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வாட் இஸ் மை ஆன்சர், எஃப் இஸ் மை ஆன்சர். தென் இப்போ எது பாப் ஆகும், இ தான் பாப் ஆகும். ஸோ இயை பாப் பண்ணும்போது இஸ் தர் எனி அட்ஜசன், நோ நியூ அட்ஜசன் நோட் இன் தி கிராஃப். ஸோ அப்போ தேர் இஸ் நத்திங் டு புஷ். அப்போ வாட் இஸ் மை ஆன்சர், இ இஸ் மை ஆன்சர். இப்போ விச் ஒன் இஸ் கோயிங் டு பாப்ட் அவுட், சி இஸ் கோயிங் டு பாப்ட் அவுட். ஸோ சி பாப் ஆகுது. சி இஸ் தர் எனி நியூ அட்ஜசன், நத்திங். ஸோ சி இஸ் மை ஆன்சர். ஸோ திஸ் இஸ் மை DFS. Once again, this is one of the answer for DFS, not the only answer. ஏன், இப்போ சப்போஸ் பியை நான் பாப் பண்ணதுக்கப்புறம் சியும் அட்ஜசன் டியும் அட்ஜசனுங்கிறப்ப நான் சியை முதல்ல இன்சர்ட் பண்ணிட்டு டியை இன்சர்ட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இதுவே இந்த இடத்துல நான் முதல்ல டியை நான் புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சியை புஷ் பண்ணியிருந்தேன்னா திஸ் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் இமேஜின் பண்ணிப்பார், இந்த இடத்துல வந்து சி முதல்ல நான் வந்து டி அதுக்கப்புறம் சி இன்சர்ட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த இடத்துல சி ஆன்சர் வந்திருக்கும். சிக்கு ஏதாவது அட்ஜசன் இருக்கான்னு பார்த்தா எந்த அட்ஜசன் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் வந்திருக்கும். டிக்கு அட்ஜசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜி இஸ் த அட்ஜசன். அப்போ ஜி ஆன்சர் வந்திருக்கும். அடுத்தது ஜிக்கு ஆன்சர், அடுத்து எஃப் ஆன்சர் வந்திருக்கும்.
அதுக்கப்புறம் F4 adjacent E answer. So this is totally different. இந்த இடத்துல நான் Dக்கு பதிலாக Cயை சூஸ் பண்ணியிருந்தா my entire answer is going to be different. ஸோ அதனால் வந்து BFS DFSஐ பொறுத்த வரைக்கும் you don't stick on the one particular answer. You may get n number of answer for the same graph. அதுலேயும் வெரி பர்டிகுலர்லி ஸ்டார்ட் நோடை பொறுத்து இந்த ஆன்சர் எப்படி வேணால் மாறும். ரூல்ஸ் இவ்வளோ தான். அட்ஜசன்ட் நோட் இருந்ததுன்னா இங்கே ஸ்டாக்கில் புஷ் பண்ணி பாப் பண்ணுறோம், அங்கே வந்து க்யூவில் இன்சர்ட் பண்ணி டெலீட் பண்ணணும். இந்த ரெண்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். Now we see another example for DFS. ஆல்ரெடி நம்ம BFSல இதே எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ டிஎஃப்எஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை கிராஃப். கண்டிப்பாக ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் ஏ அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இதில் எதெல்லாம் அட்ஜசன்ட், பி அட்ஜசன்ட், சி அட்ஜசன்ட், டி அட்ஜசன்ட், இது மூணுமே ஸ்டாக்கில் புஷ் ஆகும்போது பிசிடி அப்படின்னு வரும். அப்போ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுங்கிறப்ப டி தான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ டி இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர். அப்போ டி தான் என்னோடய ஆன்சருங்கிறப்ப அப்போ பார்த்து நீங்கள் இப்போ இன்னி பாருங்கள். அப்போ வந்து பி, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் டி. இப்போ நான் டி தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ டி இஸ் மை ஆன்சர். டிக்கு அட்ஜசன்ட் என்ன, ஜியும் அட்ஜசன்ட், சியும் அட்ஜசன்ட். சி ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஜி. ஸோ அப்போ நான் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ஜியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜி இஸ் மை ஆன்சர். ஜியோட அட்ஜசன்ட் என்ன, எஃப்பும் அதனோட அட்ஜசன்ட், ஹெச்சும் அதனோட அட்ஜசன்ட், ஐயும் அதனோட அட்ஜசன்ட். ஸோ அப்போ எஃப், ஹெச், ஐ. இது நான் இதை முன்னே சொன்ன மாதிரி தான். எஃப்ஹெச்ஐன்னு நீங்கள் விசிட் பண்ணலாம், அல்லது ஐஹெச்எஃப்பும் விசிட் பண்ணலாம், அல்லது ஹெச்எஃப்ஐயும் விசிட் பண்ணலாம், ஹெச்ஐஎஃப்னு விசிட் பண்ணலாம். தட் இஸ் அப் டு யூ. அப்போ இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டீங்கன்னா எது கடைசி ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஆகும், கண்டிப்பாக ஐ தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும். அப்போ ஐ இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர். அப்போ ஐயை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இஸ் தர் எனி நியூ நோட் இஸ் பாசிபிள், நத்திங். அப்போ அடுத்து எது விசிட் ஆகும், அடுத்தது ஹெச் தான் வந்து உனக்கு பாப் ஆகும். ஸோ தட் இஸ் மை ஆன்சர். அப்போ ஹெச்சுக்கு ஏதாவது நியூ அட்ஜசன்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈன்னு ஒரு அட்ஜசன்ட் கிடைக்கிது. ஹெச்சுக்கு வந்து தேர் இஸ் அன் அட்ஜசன்ட் கால்டு இ இருக்குது. இ வந்து ஆல்ரெடி இதில் டேக்கில் இருக்கா, இல்லை. அப்போ கண்டிப்பாக ஐ கேன் ஆட் திஸ் இ. அடுத்ததாக எக்ஸ்ப்ளோர் ஆக போகிறது கண்டிப்பாக இ தான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. ஸோ இ இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர். அடுத்தது ஈக்கு தேர் இஸ் நோ நியூ அட்ஜசன்ட். அப்போ நியூ அட்ஜசன்ட்ங்கிறப்ப அடுத்தது எது வரும், எஃப். ஸோ அப்போ எஃப் இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர். எஃப்க்கு இஸ் தேர் எனி நியூ அட்ஜசன்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ நியூ அட்ஜசன்ட் அட் ஆல். ஸோ அப்போ அடுத்தது எது எக்ஸ்ப்ளோர் ஆகும், சி இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளோர். ஸோ அப்போ சி இஸ் மை ஆன்சர். சிக்கு ஏதாவது புது அட்ஜசன்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிங்கிறதும் ஆல்ரெடி இட் இஸ் அவைலபிள் இன் தி ஸ்டாக். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் ஆக போகிறது பி. ஸோ அப்போ ஆல் 9 nodes are visited. ஸோ திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த ஆன்சர் ஆஃப் டிஎஃப்எஸ். மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர், நாட் த ஒன்லி ஆன்சர். இப்போ இதே வந்து இமேஜின் ஹெச் வந்து என்னோடய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கும். ஹெச் தான் என்னோடய ஸ்டார்ட் இண்டெக்ஸ்னால் வாட் நெக்ஸ்ட், ஹெச்சுக்கு அட்ஜசன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈயும் அட்ஜசன்ட் தான், ஐயும் அட்ஜசன்ட். அப்போ என்னாகும், ஈயும் அட்ஜசன்ட், சாரி இந்த பக்கம் பார்த்துக்குவோம், ஈயும் அட்ஜசன்ட், அடுத்தது ஐயும் அட்ஜசன்ட். இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகும், ஐ தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ அப்போ ஐ இஸ் மை ஆன்சர். அடுத்து ஐயோட அட்ஜசன்ட் என்ன, எஃப் ஐயோட அட்ஜசன்ட். ஸோ அப்போ எஃப்ங்கிறது உள்ளே இன்சர்ட் ஆகும். அடுத்தது என்ன எக்ஸ்ப்ளோர் ஆகும், எஃப் தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ மை ஆன்சர் இஸ் எஃப். எஃப்க்கு என்ன அட்ஜசன்ட் இருக்குது, சி இஸ் த அட்ஜசன்ட் நோட் ஃபார் எஃப். ஸோ அப்போ சி வந்து உள்ளே வரும். அப்போ நான் அடுத்தது எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், சியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் மை ஆன்சர், சி. இப்போ வாட் இஸ் அட்ஜசன்ட் டு சி, சிக்கு எனி நியூ அட்ஜசன்ட் இருக்கா, பி அதனோட அட்ஜசன்ட், ஜியும் அதனோட அட்ஜசன்ட். ஸோ அப்போ ஐ கேன் விசிட் பி, ஜி ரெண்டையுமே நான் இன்சர்ட் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட்டு எது எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது, ஜி தான் எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. ஸோ ஜி இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர். ஜிக்கு இஸ் தர் எனி நியூ அட்ஜசன்ட், நோ. அப்போ வாட் நெக்ஸ்ட், பி. ஸோ பிங்கிறது எக்ஸ்ப்ளோர் ஆகும். இப்போ எனி நியூ அட்ஜசன்ட் டு பி, there is no new adjacent to B. அப்போ what is available in stack, E is the only element which is available in stack. So E explore ஆகும். So E is there any new adjacent, no. So அப்போ my answer is HIFCGBE. This is one of the answer of DFS when H is the start node of this directed graph. This is an algorithm for DFS. நான் இப்போ சொன்ன மாதிரி தான் எப்படி புஷ் பண்ணணும், பாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இனிஷியலி ரூட் நோட புஷ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டாக் எம்டி ஆகிற வரைக்கும் பாப், தென் அட்ஜசன்ட் இஸ் புஷ். பாப் புஷ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபைனலி we can achieve the target.